திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறுகிறது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்குற அளவுக்கு விசிக வந்து விட்டதா? மது போதை பொருள் ஒழிப்பு மாநாட்டை திமுகவுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க முன்னெடுப்பீங்களா? அப்ப யாருக்கு எதிராக அந்த மேடையில பேசுவீங்க? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, வட தமிழகத்தில் விசிக இல்லைன்னா திமுக வெற்றியை பெற முடியாது, ஆட்சியில் அதிகாரம் கேட்கக்கூடாதா? இந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு. இப்போ இந்த சர்ச்சைகளுக்கு திமுக விசிகவினரிடையே மிகப்பெரிய மோதல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற முழக்கத்தை பேசியிருக்காங்க. அந்த காணொலியை இப்ப பேச வேண்டிய தேவையில் இருக்குது. திமுக அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர நேரத்துல இப்ப நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எதுக்கு விசிக கேக்குது? அப்ப இது தேர்தல் கணக்கா? மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, அப்ப இந்த 3 வருஷமா கூட்டணியில் இருந்தீங்களா? அப்ப வந்து மது போதை ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு தெரியும்.